ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சுவாச பயணங்கள். நான் உங்கள் முனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சைவ பிரியர்களுக்கு அசைவ ஸ்டைலில் சூப்பரான மீல் மேக்கர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 150லேருந்து 200 கிராம் மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்காக உப்பு போடுறோம் அப்படின்னா, அப்பதான் மீல் மேக்கர்ல இருந்து உப்பு எல்லாமே நல்லா இறங்கி குழம்புல சேர்க்கும் போது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா உப்பு எதுவுமே இதுல இறங்காம சப்புன்னு இருக்கும். மீல் மேக்கர் இதுல சேர்த்து ஒரு கிளறி மூடி போட்டு அப்படியே ஓரமா வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீல் மேக்கரை போடும். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலைய கட் பண்ணி அதை இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்து எல்லாத்தையுமே லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 4 வரமிளகாயை கட் பண்ணி அதை இதுல சேர்த்துருங்க. இதை லைட்டா வறுத்து விட்டுட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை இதுல சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி அதை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா ட்ரை ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்ததும் மீல் மேக்கரை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆக்கிட்டு இதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு லைட்டா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூடவே அரை முடி தேங்காய் அரைச்சு அதை இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி அதை இதுல சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே ஒரு கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து ஒரு கிளறி அப்படியே இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். வாழ்க்கை சவால் இருந்ததா இருக்கே, வாழ்க்கையில அடி மேல அடி விழுகுது, வாழ்க்கையை நம்ம இப்படிதான் நகர்த்திட்டு போறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்பிக்கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மேல வாங்குங்க. உங்களுக்கான வாழ்க்கையும் உங்களுக்கான ஆரம்பமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அசைவம் ஸ்டைல்ல சூப்பரான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.